அவரு இப்ப வாக்கு கேட்டு வந்திருக்கிறாரு. எப்ப நல்லவர்களுக்கு நாம ஓட்டு போடுறதுக்கு தயாரா தான் இருக்கலாம், நீங்க வந்து ஓட்டு கேட்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய வேட்பாளர் வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். தன்னை பொது வாழ்வில் முழுசா அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தோழர், நீங்க குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலை செய்யக்கூடியவர். இந்த பகுதியில் வீட்டுமனை போராட்டம், வீட்டுமனை கேட்டு மிகப்பெரிய போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் நடத்தியிருக்கு. அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு தலைமை தாங்கின நம்முடைய தோழ இரும்பு. ஆனா இன்றைக்கு வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஏராளமான பேர் இந்த பகுதியில் இருக்கீங்க வீடு இல்லாம. ஆனா வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டடி மனம் எல்லாம் கொடுக்க முடியுமா? வீட்டடி மனம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அரசு புறம்போக்கு நிலங்கள் நிறைய இருக்கு. ஆனா இங்க ஆளக்கூடிய அரசுகள் அப்படி கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யறதுக்கு அவங்க அந்த போராட்டம் நடத்திருக்கலாம். நிறைய மனுக்கள், ஆயிரக்கணக்கான மனுக்களை இதே தேனி மாவட்ட கலெக்டர் நம்ம கொடுத்துருக்கலாம். அந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி தொடர்ந்து போராட்டங்களை நம்ம நடத்திருக்கலாம். ஆனா ஆளும் சர்க்கார காது கொடுத்து கேட்கல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப வாய்ப்பு இப்பதான் நம்ம கையில வந்திருக்கு, முடிவெடுக்க வேண்டிய நேரம் இப்ப நம்ம கையில வந்திருக்கு. அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு சரியான வேட்பாளருக்கு நம்ம வாக்களித்தாதான் நம்முடைய வாழ்க்கையை மாறும். அப்ப ஒரு சரியான வேட்பாளர்னா அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் நிர்மலா அவர்கள் தான். இங்க நெசவாளர்களுக்கு ஏராளமான பிரச்சனை இருக்கு. கூலி உயர்வுக்காக ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன செய்ய வேண்டிய போராட வேண்டியிருக்கு. ஒரு கூலி நிர்ணயத்தை இந்த அரசு நிர்ணயிக்க மாட்டேங்குது. அதுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி நம்ம ஒவ்வொரு முறையும் நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, கூலி உயர்வுக்காக போராட வேண்டியிருக்கு. ஆகவே மக்கள் பிரச்சனைகளுக்காக நிற்கக்கூடிய மக்களுடைய வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் நீங்க வாக்களிச்சீங்கன்னு சொன்னா உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு. இந்த நெசவாளர்களுடைய வீட்டுல தனி ஓடுது, பகல் கூட ஓடுது, இரவு கூட ஓடுது. அதுக்குள்ளே வீடு இருக்கு, அதுக்குள்ளே குடும்பம் நடக்குது, அதுக்குள்ளே குழந்தைகள் தூங்குது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம இதுல ஒரு மாற்றம் வரணும்ல. இந்த பிரச்சனைகள் நம்ம விடுதலை வரணும்னு சொன்னா மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகிற, மக்களை நேசிக்கின்ற ஒரு நல்ல கட்சிக்கு நம்ம வாக்களிக்கிற. தேர்தல் வருது திருவிழாமாரி பாத்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் கொடுத்து ஓட்டு கேட்கிறாங்க, அவங்க கரன்சி நோட்டுகளை கொடுத்து ஓட்டு கேட்கிறாங்க. அப்ப போட்டதை எடுப்பதற்கான வேலையை அவங்க செய்வாங்க. முதலாளி இப்ப செலவழிக்கிறாரு, 500 ரூபாய் செலவழிக்கிறாரு, லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாரு, 40 லட்சம் செலவழிக்கிறார் இந்த சட்டமன்ற தேர்தல். ஆனா ஒரு ஆளுங்கட்சி வேட்பாளர் 40 லட்சம் மட்டும் செலவழிப்பாரு, பல கோடியில செலவழிக்கிறாரு. அப்ப பல கோடியில செலவழிக்கிறவரை என்ன செய்வாரு, கல்குவாரியில திருடுவாரு, நல்ல கூட மழையை கூட உடைப்பாரு, மணல திருடுவாரு, கல்வி வளர்ந்த கூட திருடுவாரு, சட்டவிரோதமான காரியங்கள்ல கூட எத்தனை லட்சம் சம்பாதிக்க முடியுமோ அத்தனை லட்சம் சம்பாதிப்பாங்க. அப்போ ஒரு நேர்மையான, மக்களை நேசிக்கின்ற, மக்களுக்காகவே பணி செய்கின்ற நல்ல கட்சிக்கு, நல்ல வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போடாம நம்ம வாழ்க்கை மாறாது. நம்ம வாழ்க்கை மாறணும்னு சொன்னா நீங்க ஓட்டு போட வேண்டிய ஒரு நேர்மையான வேட்பாளருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வேட்பாளர் தான் தோழர் இருமுறை. தோழர் இருமுறையை பத்தி நீங்க சொல்லணும்னு சொன்னா அவர் குடும்பமே பொது வாழ்க்கைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு குடும்பம். அவர் அப்பா இருமுறை குழந்தைய தன் வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்து படித்தவர். அவருடைய மகன் தான் தோழர் இருமுறை. தோழர் இருமுறை சிபிஐ எம்எல்ஏ கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர், தேனி மாவட்ட
குழுவினுடைய மாவட்ட குழுவிலே உறுப்பினர் தொடர்ந்து கட்சி பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளை தலையிட்டுக் கொண்டிருக்கிறார். மக்களுக்கான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம். அவரை என்ன உதவினாலும் உடனே பார்க்கலாம். உடனே ஒரு கலெக்டர் ஆபீஸ் போகணுமா தொடர் நீங்க வாங்கினா உடனே வந்துருவாரு. தொடர் நான் எஸ்பியை பாக்குறேன், நீங்க என் கூட வந்தாத்தே சரியா இருக்கேன் வாங்கன்னா உடனே வந்துருவாரு. அப்படிப்பட்ட மக்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தோழர் தான் தோழர் இருமுறை. அப்ப மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொன்னா ஒரு நேர்மையான அமைப்புக்கு நம்ம வாக்களிக்கிற அப்படிப்பட்ட ஒரு சரியான வாய்ப்பு இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்திருக்கு. நீங்க இருமுறை அவர்களுக்கு லாரி சின்னத்திலே வாக்களித்து அவரை அமோக வெற்றி பெற செய்வதன் மூலம் ஒரு மாற்றத்தை இந்த சட்டமன்றத்தில் உருவாக்க முடியும். நெசவாளர்களுடைய பிரச்சனையை பூரம் செய்ய முடியும். நெசவாளர்களுடைய இல்ல தனியா இருக்கணும். நெசவாளர்கள் ஓட்டக்கூடிய தனியா ஓடணும். தனி ஓட்டுற இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு தனி ஓட்டுற இடத்துல தூங்கிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு நம்ம கிட்ட ஓட்ட வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு முதலாளித்துவ கட்சிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கூட கோயில போடுறா, லட்சத்துல போடுறா, மழை உடைக்கிறா, மழை திருடுறா, கழிவுகள கொள்ளை அடிக்கிறா, கரம்பு மண்ணை திருடுறா. இப்படி கொள்ளை அடிச்சு 5 வருஷம் கொள்ளையடிச்சு சேர்த்தப்படுத்த இந்த தேர்தலில் ரூபா ஓட்டுக்கு 500 கொடுக்க 1000 கொடுக்குறேன்னு உங்க வாக்குகளை கூட விவசாயம் செஞ்சீங்க. ஆண்ட கட்சிய இப்ப ஆண்டு கட்சியை வந்துட்டு இருக்கு. அப்ப இவைகளெல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் அமைந்திருக்கிறது. நீங்கள் லாரி சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் ஆண்டிவட்டி சட்டமன்ற தொகுதியை ஒரு புரட்சிகர தலைவரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும். எல்லோருக்கும் வேலை, எல்லோருக்கும் வீடு கிடைக்கிற, எல்லோருக்கும் வேலை கிடைக்கிற, நெசவு தொழில் எந்த பிரச்சனையும் நடக்கிற, கூலியை ஒவ்வொரு வருடமும் நிறைவு செஞ்சிட நீங்க சரியான வேட்பாளருக்கு இந்த முறை இருமுறை அவர்களுக்கு லாரி சின்னத்திலே வாக்களித்து அவரை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு கடினமான விஷயமாக மாறி இருக்க. ஒரு உதவிக்காக போனாலும் நமக்கு அந்த உதவி கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர்களும் சரி, ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருக்கிறவங்களும் சரி அப்படிதான் இருக்காங்க. அப்ப இவைகளெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னார். உலகின் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்குரிய வேட்பாளர் அவருக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறாரு. எப்ப நல்லவர்களுக்கு நான் ஓட்டு போடுறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன், நீங்க ஓட்டு கேட்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய வேட்பாளர் வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். தன்னை பொது வாழ்வில் முழுசா அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தோழர். நீங்க குறிப்பிட்ட குரலுக்கு ஒரு வேலை செய்யக்கூடியவர். இந்த பகுதியில் வீட்டுமனை போராட்டம், வீட்டுமனை ஏற்று மிகப்பெரிய போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் நடத்திருக்கு. அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு தலைமை தாங்கின நம்முடைய தோழர் இரும்பு. ஆனா இன்றைக்கு வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஏராளமான பேர் இந்த பகுதியில் இருக்கீங்க வீடு இல்லாம. ஆனா வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டடி மன எல்லாம் கொடுக்க முடியுமா? வீட்டடி மனம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அரசு புறம்போக்கு நிலங்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த ஆளக்கூடிய அரசுகள் அப்படி கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யறதுக்கு அவங்க அந்த போராட்டம் நடத்திருக்கலாம். நிறைய மனுக்கள், ஆயிரக்கணக்கான மனுக்களை இதே தேனி மாவட்ட கலெக்டருக்கு நம்ம கொடுத்திருக்கலாம். அந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி தொடர்ந்து போராட்டங்களை நம்ம நடத்திருக்கலாம். ஆனா ஆளும் சர்க்கார் காது கொடுத்து கேட்கல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப வாய்ப்பு இப்பதான் நம்ம கையில வந்திருக்கு. முடிவெடுக்க வேண்டிய நேரம் இப்ப நம்ம கையில வந்திருக்கு. அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு சரியான வேட்பாளருக்கு நம்ம வாக்களித்தாங்க நம்முடைய வாழ்க்கை மாறும். அப்ப ஒரு சரியான வேட்பாளர்னா அது இந்திய
கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் தோழர் விரும்புகிறோம் அவர்கள் தான். இங்க நெசவாளர்களுக்கு ஏராளமான பிரச்சனை இருக்கு. கூலி உயர்வுக்காக ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன செய்ய வேண்டிய போராட வேண்டியிருக்கு. ஒரு கூலி நிர்ணயத்தை இந்த அரசு நிர்ணயிக்க மாட்டேங்குது. அதுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி நம்ம ஒவ்வொரு முறையும் நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, கூலி உயர்வுக்காக போராட வேண்டியிருக்கு. ஆகவே மக்கள் பிரச்சனைகளுக்காக இருக்கக்கூடிய மக்களுடைய வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் நீங்க வாக்களித்தீங்கன்னு சொன்னா உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு. இங்க நெசவாளர்களோட வீட்டுல தனி ஓடுது, பகல் கூட ஓடுது, இரவு கூட ஓடுது. அதுக்குள்ளே வீடு இருக்கு, அதுக்குள்ளே குடும்பம் நடக்குது, அதுக்குள்ளே குழந்தைகள் தூங்குது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம இதுகளிலிருந்து ஒரு மாற்றம் வரணும்ல. இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுதலை வரணும்னு சொன்னா மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகிற, மக்களை நேசிக்கின்ற ஒரு நல்ல கட்சிக்கு நம்ம வாக்களிக்கிறோம். தேர்தல் வருது திருவிழா மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் கொடுத்து ஓட்டு கேட்கிறாங்க, அவங்க கரன்சி நோட்டுகளை கொடுத்து ஓட்டு கேட்கிறாங்க. அப்ப போட்டதை எடுப்பதற்கான வேலையை அவங்க செய்வாங்க. முதலாளி இப்ப செலவழிக்கிறாரு, 500 ரூபாய் செலவழிக்கிறாரு, லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாரு, 40 லட்சம் செலவழிக்கிறார் இந்த சட்டமன்ற தேர்தலில். ஆனா ஒரு ஆளுங்கட்சி வேட்பாளர் 40 லட்சம் மட்டும் செலவழிப்பாரு, பல கோடியில செலவழிக்கிறாரு. அப்ப பல கோடியில செலவழிக்கிறவரை என்ன செய்வாரு, கல்குவாரியில திருடுவாரு, நல்ல ஊர மழையை கூட உடைப்பாரு, மணல திருடுவாரு, கல்வ வளர்ந்த கூட திருடுவாரு, சட்டவிரோதமான காரியங்கள்ல கூட எத்தனை லட்சம் சம்பாதிக்க முடியுமோ அத்தனை லட்சம் சம்பாதிப்பாங்க. அப்ப ஒரு நேர்மையான, மக்களை நேசிக்கின்ற, மக்களுக்காகவே பணி செய்கின்ற நல்ல கட்சிக்கு, நல்ல வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போடாம நம்ம வாழ்க்கை மாறாது. நம்ம வாழ்க்கை மாறணும்னு சொன்னா நீங்க ஓட்டு போட வேண்டியது ஒரு நேர்மையான வேட்பாளர் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வேட்பாளர் தான் தோழர் இருமுறை. தோழர் இருமுறை பத்தி நீங்க சொல்லணும்னு சொன்னா அவர் குடும்பமே பொது வாழ்க்கைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு குடும்பம். அவர் அப்பா இருமுறை குழந்தை தன் வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்து படித்தவர். அவருடைய மகன் தான் தோழர் இருமுறை. தோழர் இருமுறை சிபிஐ எம்எல்ஏ கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர், தேனி மாவட்ட குழுவினுடைய மாவட்ட குழுவிலே உறுப்பினர், தொடர்ந்து கட்சி பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனைகள் தலையிட்டுக் கொண்டிருக்கிறார், மக்களுக்கான போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம். அவரை என்ன உதவினாலும் உடனே பார்க்கலாம். உடனே ஒரு கலெக்டர் ஆபீஸ் போகணுமா, தொடர் நீங்க வாங்கினா உடனே வந்துடுவாரு. தொடர் நான் எஸ்பியை பாக்குறேன், நீங்க என் கூட வந்தாத்தே சரியா இருக்கேன், வாங்கன்னா உடனே வந்துடுவாரு. அப்படிப்பட்ட மக்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தோழர் தான் தோழர் இருமுறை. அப்ப மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொன்னா ஒரு நேர்மையான அமைப்புக்கு நம்ம வாக்களிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சரியான வாய்ப்பு இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்திருக்கு. நீங்க தோழர் இருமுறை அவர்களுக்கு லாரி சின்னத்திலே வாக்களித்து அவரை அமோக வெற்றி பெற செய்வதன் மூலம் ஒரு மாற்றத்தை இந்த சட்டமன்றத்தில் உருவாக்க முடியும். நெசவாளர்களுடைய பிரச்சனையை பூர்த்தி செய்ய முடியும். நெசவாளர்களுடைய இல்ல தனியா இருக்கணும், நெசவாளர்கள் ஓட்டக்கூடிய தனியா ஓடணும். தனி ஓட்டுற இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு, தனி ஓட்டுற இடத்துல தூங்கிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க, நம்ம கிட்ட ஓட்ட வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கு முதலாளித்துவ கட்சிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கூட கோடியில பொருள்றா, லட்சங்களில் பொருள்றா, மழை உடைக்கிறா, மழை திருடுறா, கல்வியோட கொள்ளை அடிக்கிற, கரம்பு மண்ணை திருடுறா. இப்படி கொள்ளை அடித்து 5 வருஷம் கொள்ளை அடிச்சு சேர்த்தப்படுத்த இந்த தேர்தலில் ரூபாய் ஓட்டுக்கு 500 கொடுக்க 1000 கொடுக்குறேன்னு உங்க வாக்குகளை கூட விவசாய செஞ்சீங்க. ஆண்டரிசிய இப்ப ஆண்டரிக்கிற கட்சியை வந்துட்டு இருக்கு. அப்ப இவைகளெல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் அமைந்திருக்கிறது. நீங்கள் லாரி சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் ஆண்டிவட்டி சட்டமன்ற தொகுதியை ஒரு புரட்சிகர தலைவரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும்.
எல்லோருக்கும் வேலை, எல்லோருக்கும் வீடு கிடைக்கல, எல்லோருக்கும் வேலை கிடைக்கல, நெசவ தொழில் எந்த பிரச்சனையும் நடக்கல, கூலியை ஒவ்வொரு வருடமும் நிறுத்தி செஞ்சிட நீங்க சரியான வேட்பாளருக்கு இந்த முறை இருமுறை அவர்களுக்கு லாரி சின்னத்திலே வாக்களித்து அவரை அமோக வெற்றியோடு செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.